உலகமே ஒரு தாய். உலகத்தில் பிறக்கும் மெய்ஞான அருட்பெரும் ஜோதியே நம்ம சாமி, குலதெய்வம். வேறு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை, இல்லை, நான் அறிந்ததில் இல்லை. எந்த கற்சிலையிலும் இல்லை, எந்த பொம்மையிலும் இல்லை, எந்த சமாதியிலும் கடவுள் இல்லை. உன் உள்ளத்தில் இறைவன் மனசாட்சியாக இருப்பது உண்மை. மனிதர்களுடைய உள்ளத்தில் உன் மனம் உனக்குள் பேச வேண்டும். பேசினால் கடவுள் உனக்குள் பேசுகிறார். அதுபோல அரசு ஆட்சி இன்று இழுவரியில் இருக்கிறது ஆட்சி. இன்னும் ஒரு 10 தொகுதிகள் விஜய் வந்திருந்தால் நன்றாக இருக்கும். வரவில்லை. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, சோதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது போது. இந்த சோதனை அரசியல்வாதிகளுக்கா அல்லது மக்களுக்கா? யாருக்கு இந்த சோதனை? யாருக்கு? மக்களுக்கா அரசியல்வாதி? விலை போகும் அரசியல்வாதிகளுக்கு அல்ல. நல்ல ஆட்சிக்கு துணை போகலாம். இன்னைக்கு விஜய்க்கு துணை போகலாம். இதற்குள் அமைச்சிருக்க வேண்டும். நல்ல ஆட்சிக்கு துணை போகலாம். விலை போகிறது கிடையாது. உங்களுக்கு பதவியை கொடுத்ததே இந்த மக்கள். உங்களுக்கு பதவியை கொடுத்துட்டு நீங்க அங்க விரோதிகள், துரோகிகள், எதிரிகள், இன்னும் கொஞ்சம் அசிங்கமான வார்த்தைகள். புனிதமாக இருந்து எல்லோரும் புனிதர்களாக இருந்து மக்களை காக்க வேண்டிய அரசாட்சி பதவியை பிடிப்பதற்கு உங்களுக்குள் என்ன வெறுப்பு, என்ன கசப்பு. அதுபோல விஜய் வருவார் என்று நினைக்கவில்லை, வந்துவிட்டார். மக்கள் மனதிலும் இடம் பிடித்து இன்னைக்கு அதிகமான இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை முதல்வராக விடாமல் தடுக்க எத்தனை சதிகள், தீய சக்திகள். ஏன் விஜய் முதல்வராக கூடாதா? அவர் இந்த மண்ணில் பிறந்த மைந்தன் அல்லையா? எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்கிறீர்கள். அப்போ நீங்க தான் மன்னர்கள், மற்றவர்கள் மன்னர்கள் ஆகக்கூடாது என்று எத்தனை தடைகள். உங்கள் தடைகளை எல்லாம் சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல விஜய் வந்தவுடன் அரசு பொதுநலத்திலே அவருடைய பங்கை செலுத்த வருகிறார். யார் நினைச்சா அந்த ஆண்டவன் அனுப்பி வைக்காங்க. வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்தில் உண்டு, பொய்யல்ல. ஒருத்தன் நான் தான் பெரியவன், எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுமா, ஆண்டவன் அதுக்கு மேலே ஒருத்தனை அனுப்பி வைப்பான். அதுமாரி ஒருத்தனுக்கு ஒருத்தன். இதையா வேலை. இறைவனின் திருவிளையாடலில் இதுவும் ஒன்று. இந்த தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு இறைவனின் திருவிளையாடல். இவர் விஜய் வந்த உடனே விஜயை பூனை என்று நினைத்தார்கள் இவர்கள். மற்ற கட்சியெல்லாம் பூனை என்று நினைத்தார்கள். அது இன்று புலியாக மாறிவிட்டது. அதுதான் உண்மை. என்ன விஜய் என்ன சின்ன குழந்தையா? சூப்பர் ஸ்டாரியா? 2 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காருன்னா சும்மாவா? குழந்தைங்க. இவருக்கு என்ன தெரியும்? ஆட்சி புரிய என்னையா தகுதி வேணும்? அரசு ஆட்சி புரிய என்ன தகுதி வேணும்? நீங்கள்லாம் தகுதியோடு தான் ஆட்சி புரிஞ்சிங்களா? என்ன தகுதி வேணும் முதல்ல அதை சொல்லுங்க ஐயா. தகுதி இல்லையா? தகுதி.
நீங்களாம் தகுதி இல்லை என்று தான் மக்கள் உங்களை ஓரங்கட்டுகிறார்கள். இன்னைக்கு 108 இடத்துல வந்திருக்காருன்னா 5 இடத்துல தான் வருவார், அதுக்கு மேலே வரமாட்டார். இன்னும் நிறைய கட்சிகள் அவர் வரவே மாட்டார். மக்கள் உள்ள மனம் என்னும் நீதிமன்றம். இன்னைக்கு அடுத்தால நார்த்திக ஆட்சி, திமுக ஆட்சி ஒழிக்கணும். நார்த்திக ஆட்சியை ஒழிக்கணும், நார்த்திகத்தை ஒழிக்கணும், திராவிட மூடாட்சியை ஒழிக்கணும்னு எத்தனை கட்சி? யாரெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று சொன்ன கட்சிகள் எல்லாம் யார்? அண்ணா திமுக ஆன்மீக ஆட்சி. பேரறிஞர் அண்ணா கொட்டும் மலையிலே ரவின்சன் பூங்காவிலே ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண வேண்டும் என்று கட்சி ஆரம்பித்தார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று முத்திரை பதித்தார். அதன் பின் புரட்சி தலைவர், ஆன்மீக ஞானி, ஆன்மீக பொதுநலவாதி. எல்லாரும் வர முடியாதியா, முதல்வர்னா சும்மா லேசா சிவசிவா, ஓம் நம சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாய. சாதாரண காரியம் அல்ல. புரட்சி தலைவர் அவர் ஒரு ஆன்மீகவாதி. அடுத்தால அன்னை புரட்சி தலைவி அம்மா வந்தார்கள், அவர்களும் ஆன்மீகவாதி. அடுத்தால அதன் பின் வந்த எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் எல்லாம் ஆன்மீகவாதி. நெத்தில் திலகமிட்டு பொட்டு வைத்தவர்கள் ஐயா, எதிரானவர்கள், நார்த்திகத்திற்கு எதிரானவர்கள் அண்ணா திமுக. இன்னைக்கு எப்படி இருக்கு? அது கலைஞர் திமுக, இது அம்மா திமுக. பழைய மாதிரியா இருக்கு. என்ன அரசாட்சியாக இருந்துச்சு? சினிமா காட்சி நடத்தினார்கள் இல்லையா? எல்லாம் வேஷம், நடிப்பு, மக்களை ஏமாத்துறது. அதைத்தாரம் இதைத்தாரம். வறுமை ஒளிந்ததா நாட்டிலே? நாட்டிலே நடக்கிற தீய செயல்கள் ஒளிந்ததா? எதுக்கும் ஒழிக்காதவங்களுக்கு எதுக்கு ஆட்சி? ஏன் ஆட்சி? ஏன் விஜய் தான் ஆளட்டும் ஐயா. 5 ஆண்டுகள் அவருடைய ஆட்சியும் நாம் பார்ப்போம். மக்கள் எல்லோரும் விஜய் தான் விரும்புகிறார்கள். விஜய் ஆட்சி தான் மலரணும். தமிழ்நாட்டின் முதல்வர் விஜய். உங்கள் வாரிசு ஆட்சிக்கு அல்ல. ஆண்டுட்டிய பல ஆண்டுகள் நீங்கள் ஆண்டதில் மனிதன் மாண்டு போனதுதான் மிச்சம். என்ன நடந்துச்சு? ஏன் இவ்வளோ நாள் ஆண்டும் ஆசை இல்லையா? இது என்ன மன்னர் ஆட்சியா? அதே மாதிரி இன்னைக்கு திமுகவும் அண்ணா திமுகவும் இணைந்து விஜயை விரட்ட பார்க்காங்களாம். என்னையா நியாயம்? இதுதான் நீதி? இதுதான் சமூக நீதி? பகுத்தறிவு அறிவாலயங்கள் 2 கட்சியும் இணைந்து இந்த அதிமுக